Hi friends, this video is sponsored by EduQuest, which is an educational platform that offers comprehensive training across various fields. Now we shall move on to the sponsored video followed by our video. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கிளாஸ்ன்னு போட்டுக்கோங்க. கிளாஸுக்கு ஒரு நேம், ஸோ டாக் இல்லைன்னா எந்த நேம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகே? ஸோ நான் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு நேம் டாக்னு போட்டிருக்கிறேன். ஸோ ஓப்பன் பிரேஸ், க்ளோசிங் கர்லி பிரேஸ் இதை போட்டிருக்கிறேன், ஓகேங்களா? இது இப்படி தான் நம்ம ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா இங்கே தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு கிளாஸோட நேம் என்ன? டாக். டாகுக்கு ஏதாவது ஒரு நேம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு மை நேம்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது கேமல் கேசர் ஈக்குவல் டு நியூ டாக் ஆஃப். இப்படிதான் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. அதாவது கிளாஸ் நேம், இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட நேம், ஈக்குவல் டு நியூ ஆஃப் இந்த கிளாஸ் நேம் ஆஃப்னு போட்டீங்கன்னா இந்த மை நேம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு வேரியபிள் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குக்கு நேம் என்ன ஒன்று போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இது வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ மெத்தட்க்கு நேம் போட்டுக்கலாம். ஸோ மெத்தட் பப்பின்னு போட்டுக்கிறேன். இப்போ ஸோ இதில் வந்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டாச்சு. இப்போ கர்லி பிரேஸ் போடணும், ஓகேவா? ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப், இதில் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்? பப்பின்னு பிரிண்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? போட்டுட்டு செமிகோலன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மெத்தட். ஸோ ஒரு மெத்தடுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ஸோ இங்கே நான் வாய்ட்னு கொடுத்துக்கிறேன், அப்புறம் பப்பி ஆஃப் கொடுத்துருக்கேன். இதில் system.out.printlnல பப்பின்றதை பிரிண்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிளும் இந்த மெத்தடையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு, ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் இந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன நேம் அசைன் பண்ணிக்கலாம்? பப்பின்னு அசைன் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஸோ செமிகோலன். ஸோ இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிளுக்கு நம்ம ஒரு பப்பின்ற வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மெத்தடை எப்படி கால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம ஆப்ஜெக்ட் நேமை வச்சு டாட் என்ன பப்பி ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த வேரியபிளையும் ஒரு மெத்தடையும் கால் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, பப்பி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த வேரியபிள் அசைன் பண்ணோம் இல்லையா, இதுல பப்பின்னு போட்டிருக்கோம். பட் இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா, ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி இங்க அசைன் பண்றோம், அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணி பார்த்துப்போம். பாத்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்பி, செகண்ட் டைம் ஒரு பப்பி. ஸோ 2 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றது வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை இந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் அசைன் பண்றோம் இல்லையா, அதை பிரிண்ட் பண்றோம். செகண்ட் டைம் இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த மெத்தடுக்குள்ள இருக்கிற பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றோம். அது இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா இதில் நான் 1ன்னு போட்டுக்கிறேன், இல்லை ஜஸ்ட் பப்பின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பப்பி, அதுக்கப்புறம் பப்பி 1 செக் பண்ணிடுவோமா? பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பப்பி, நெக்ஸ்ட் பப்பி 1. ஸோ இப்படி தான் இந்த ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.